இந்த வீடியோல 10th டைம் டேபிள் ஓகே எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மண்டே, அடுத்து டியூஸ்டே, அடுத்து வெனஸ்டே, தேர்ஸ்டே, அடுத்து ஃப்ரைடே, அடுத்து சாட்டர்டே, அடுத்து சண்டே. ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி படிக்கணுங்கிறத தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5 to 6:30. ஓகே, எல்லா சப்ஜெக்டையும் வந்து படிக்கப்போம். எல்லா சப்ஜெக்டையும் வந்து படிக்கப்போம் ஒரு நாளைக்கு டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, மண்டே 5 to 6:15. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6:30 to 7:30. அடுத்து 7:30 டியூஷன் போயிட்டீங்க, அப்படி ஸ்கூல் போயிட்டீங்க அப்படின்னா 8:30 to 5. 8:30 to 5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 6 to 8:30. ஓகே, அடுத்து 8:30 to 10:30. அடுத்து வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 10:30 to 11. ஓகே, ஓகே, என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் மேக்ஸ் கஷ்டமான subject தான் காலையில் படிச்சோம். டியூஸ்டே பார்த்தீங்கன்னா சயின்ஸ், வெனஸ்டே பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ், தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா சயின்ஸ், சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ், சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஓகே, ஓகே, மேக்ஸ் பண்ணி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோசியலு. இந்த 6 to 8 இருக்கு பார்த்தீங்களா, தமிழ். ஓகே, இன்னொரு நாள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸு, இது சோசியல் சயின்ஸு, அடுத்து இங்கிலீஷு, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸு, அடுத்து சயின்ஸு, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் போட்டுக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு, சயின்ஸு, அடுத்து மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷு, அடுத்து தமிழ் போட்டுக்கலாம். அடுத்து மேக்ஸு, சயின்ஸு, அடுத்து சோசியல் சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ். ஓகே, இப்படி போட்டுக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 to 8 வந்து பார்த்தீங்கன்னா இதில் படிக்காத ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கு. மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், தமிழ், இங்கிலீஷு. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு. படிக்காத சப்ஜெக்ட் போட்டு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, இங்கே பார்த்தீங்கன்னா மேத்ஸ். ஓகே, இது என்ன பார்த்தீங்கன்னா ரிவிஷன். அன்னைக்கு காலையில் நம்ம படிச்சது பூரா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ஓகே, ரிவிஷன். இப்போ ஒவ்வொரு நேரத்துல எவ்வளவு எவ்வளவு கொஸ்டின் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 8 கொஸ்டின். இதுல 8 கொஸ்டின், இதுல பார்த்தீங்கன்னா இதுல மட்டும் 10 கொஸ்டின். ஏன்னா ஸ்கூல்ல நம்ம படிக்கிறது அதிகமான கொஸ்டின், இதுல பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின். அப்போ ஒரு நாளைக்கு இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, இதுல ஒரு 10, இதுல ஒரு 8. இப்போ 16, 26, 34, அதை மொத்தமா ரவுண்டா பண்ணி 35 கொஸ்டின் தான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு நாளைக்கு படிக்கும். ஓகே, அந்த ஒரு கொஸ்டின் எங்கேயாவது படிச்சு இதுல 8, 8, 10, இது ஒரு 9 படிக்கலாம் எங்கேயாவது வரும். அதே மாதிரி இன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின், இதுல 8 கொஸ்டின், அடுத்து இதுல 10 கொஸ்டின், இதுல ஒரு 8 கொஸ்டின். அது ஏதோ 5 மார்க்கா இருக்கலாம். ஓகே, எப்படினாலும் படிக்கணும். இதுலயும் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின் வரணுமா. அடுத்து 8, அடுத்து 8, அடுத்து 10, அடுத்து ஒரு 8 கொஸ்டின். ஓகே, இதுலயும் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின் வர மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4 செஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபர்ஸ்ட் செஷன், இது செகண்ட் செஷன், இது தேர்ட் செஷன், இது ஃபோர்த் செஷன். இந்த 4 செஷன்லேயும் படிக்கிறத இதில் ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த். ஓகே, அது ரிவிஷன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா படிக்கிறது 35 கொஸ்டின் ரிவிஷன் பண்ணும். இதுல 35 கொஸ்டின், இதுல 30. படிக்க போகும்போது என்ன பண்ணுவோம், படுக்க போகும்போது தூங்கும் போது என்ன பண்ணுவோம், 1 வேர்ட் சர்வீஸ். இங்கிலீஷு, தமிழ், அடுத்து மேக்ஸு, சயின்ஸு,
அடுத்து சோசியல் சயின்ஸு, இங்கிலீஷு. அடுத்து தமிழு, மேத்ஸு. அடுத்து சயின்ஸு, சோசியலு. ஓகே. ஸோ அடுத்து மேத்ஸு, இங்கிலீஷு. அடுத்து சயின்ஸு, சோசியல் சயின்ஸ். ஓகே. இப்படி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வந்து இது ஃபுல்லா 1 மந்த்ஸ் 10 டூ 11 இந்த ஆரம்பம். கண்டிப்பா இந்த கொஸ்டின நீங்க இந்த ஓகே. 1 டேக்கு 35 கொஸ்டின் நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த வீடியோ வந்து பிப்ரவரி 3 வந்து போடுறேன். ஓகே. 1 மந்த்துக்கு ஒரு இன்ட்ரெஸ் ஒரு வாரம் போடுவோம். 7 டே. எத்தனை கொஸ்டின் ஆச்சு? இங்கேயும் இன்ட்டு 7 பண்ணீங்கன்னா, 210 பிளஸ் 35 245 கொஸ்டின் ஆச்சுக்கலாம். 5 சப்ஜெக்ட்டுக்கு. இதே 4 வாரம். இன்ட்டு 4 போடுங்க. 4 பை சார் 20 இன்ட்டு 6 980 கொஸ்டின் ஆச்சு. ஓகே. இதான் டிசைடிங் ஃபேக்டர் கொஸ்டின்ஸ். ஓகே. இந்த 980 கொஸ்டினை எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகே. இதான் டிசைடிங் ஃபேக்டர். 980 கொஸ்டின். இல்ல எனக்கு ஒரு நாளைக்கு இது படிக்க முடியல அப்படின்னா எல்லா செஷன்லயும் ஒரு 5 5 வச்சுக்கோ. ஓகே. மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் வரும். அப்போ ஒரு டேக்கு 20 கொஸ்டின் வச்சுக்கணுங்க. ஒரு வாரத்துக்கு இன்ட்டு 7 போட்டீங்கன்னா 140 கொஸ்டின் ஆச்சு. ஓகே. ஒரு மாசத்துக்கு 145 560 கொஸ்டின். ஓகே. 560 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டினா இருக்குது. ஓகே. டிசைடிங் ஃபேக்டர். ஓகே. எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே. அடுத்து 10th மேத்ஸ்ல எப்படி ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈஸி சாப்டர் என்னன்னு நீங்க சூஸ். அடுத்து மாடரேட் சாப்டர் என்னன்னு நீங்க சூஸ். அடுத்து ஹார்ட் சாப்டர் என்னன்னு நீங்க சூஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 லெசன் மேத்ஸ்ல வந்து கையில வந்து ஃபிங்கர் டிப்ஸ் வந்துச்சு. 8 லெசன்ல அவுட் ஆஃப் 5 லெசன் கையில இருக்கு. அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் எந்த ஆர்டர் சூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கு. பயாலஜி ஃபர்ஸ்ட் படிப்பேன். 2வது பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் படிப்பேன். 3வது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. நான் பயாலஜி படித்தீங்கன்னா இதுல வந்து சம்மு கிடையாது. ஓகே. லா எதுவுமே கிடையாது. ஓகே. கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். நியூமெரிக் பேஸ்டு தான் இருக்கும். ஓகே. 2வது இதுல ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அதிகம் அப்படின்னா பிசிக்ஸ் செகண்ட் வச்சிருக்கேன். இது தேர்ட் வந்து வச்சிருக்கேன். ஓகே. அடுத்து சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ், அடுத்து எக்கனாமிக்ஸ். ஏன்னா இதுல லெசன் கம்மிங்கிறவங்க அதை ஃபர்ஸ்ட் படிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. எந்த ஆர்டர்ல நீங்க படிங்க. ஓகே. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயல் தான். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயல் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 1ல இருந்து ஒரு 5 இயல் வந்து தெளிவா வந்து படிச்சு வச்சு வந்துருச்சு. ஓகே. ஐ மீன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் லெசன்ஸ் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1ல இருந்து ஒரு 5 லெசன் வந்து தெளிவா வந்து படிச்சு வச்சு. ஓகே. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த டைம் டேபிள ஃபாலோ பண்ணீங்கன்னா 400 பிளஸ் கன்ஃபார்ம். ஓகே. இந்த டைம் டேபிள ஃபாலோ மஸ்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப். ஓகே. அண்ட் யூஸ் மை பிளேலிஸ்ட் அவைலபிள் இன் விச். ஓகே. ஓகே. யூஸ் பண்ணுறீங்க.